சோழ தேசத்தின் தலைநகராக திகழ்ந்த பூம்புகார், தமிழும் சைவமும் வளர்த்த பெருமை கொண்ட தருமபுரம் திருவாவடுதுறை ஆதீனம், தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை ஆகியவை மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியின் அடையாளங்களாக திகழ்கின்றன. 108 திவ்ய தேச வைணவ கோயில்களில் பெரும்பாலானவை இத்தொகுதியில் நிறைந்துள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் நடைபெறும் கும்பகோணம் மற்றும் நவகிரக கோயில்கள் அனைத்தும் மயிலாடுதுறையை சுற்றியே அமைந்துள்ளன. சுவாமிமலை பஞ்சலோக சிலைகள், நாச்சியார் கோயில் பித்தளை குத்து விளக்குகள், நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் ஆகிய புவிசார் குறியீடு பெற்ற தொழிலை கொண்ட மக்களவை தொகுதியாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் பழமையான நகராட்சிகளில் ஒன்றாக விளங்கும் மயிலாடுதுறை தனி மாவட்டமாக உருவானாலும் இன்னும் போதிய ரயில் வசதி இல்லாத தொகுதியாகவே உள்ளது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் பாதையில் 1987 நிறுத்தப்பட்ட ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மேலும் மயிலாடுதுறையில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் பகுதிகளில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே தரங்கம்பாடி அகல ரயில் பாதை அமைக்கப்படும் என்று ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர் கதையாக இருக்கின்ற அந்த இருப்பு பாதை அமைப்பு பணி உடனடியாக நிறைவேற்றி தரப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும். காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் விவசாயமும் மீன்பிடியும் இங்கு பிரதான தொழில்களாக உள்ளன. குடகுமலையில் உற்பத்தியாகும் காவிரி இங்கே பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதிக்குள் முழுமையாக உள்ளது மயிலாடுதுறை. உரம் மற்றும் இடுபொருட்களின் விலை உயர்வால் வேளாண் தொழிலும் தங்கள் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். விளைபொருள்களுக்கு உரிய விலையை அவர்கள் அறிவிக்கவில்லை. நெல்லுக்கான விலை, கரும்புக்கான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு இதுவரையில் ஒன்றிய மோடி அரசாங்கம் செய்யவில்லை. அதற்கான ஆதார விலையை கொடுப்பதற்கும் அவர்கள் முன்வரவில்லை. இப்படி விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். வேளாண்மையில் நடவு பணி முதல் அறுவடை வரை இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அதன் வாடகைக்கான மானிய தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்றும் மயிலாடுதுறை விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கொள்ளிடம் ஆற்றில் அளக்குடி பகுதியில் ஒன்றிய அரசு நிதி உதவியுடன் கதவணை ஒன்றை எழுப்ப வேண்டும் என்பதும் சீர்காழி பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய பூம்புகாரில் கிடைத்த பழங்கால பொருட்கள் அனைத்தும் இங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கடலில் மூழ்கிய பூம்புகார் குறித்து தொல்லியல் துறை முழுமையாக ஆய்வு செய்து அதன் வரலாற்று தரவுகளை வெளி உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறை பகுதியில் உள்ள கூரை நாடு என்னும் இடத்தில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைதான் கூரைப்புடவை என்ற பெயரில் திருமணத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது நாடு முழுவதும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் விற்பனையை அதிகரிக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இன்னும் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் மொத்தம் 15,54,288 வாக்காளர்கள் உள்ளனர். இத்தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் 11 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். 2019 தேர்தலில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் 5,99,292 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆசைமணி 3,37,978 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இம்முறை மயிலாடுதுறை தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சி சார்பில் வழக்கறிஞர் சுதா போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் பாபு, பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் ம.க. ஸ்டாலின் வேட்பாளராக களமிறங்குகின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் போட்டியிடுகிறார். இவர்களில் காவிரி கடைமடை தொகுதியை கைப்பற்றப் போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.